வெல்கம் அவர் சேனல். இந்த சேனல் நம்ம கிரியேட் பண்ண ரீசன் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நம்ம சேனலை பார்த்துட்டு நீங்கள் பை அண்ட் செல் பண்ணணும்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணணும். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எஸ்டர்டே நம்ம சொல்லியிருப்போம், மார்க்கெட் வந்து நம்ம ஒரு சில லெவல்ஸ் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? கரெக்டாக நம்ம சொன்ன லெவல்ஸ் தாங்க ரியாக்ட் ஆச்சு. நீங்கள் எஸ்டர்டே நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்ம போடுற வீடியோ, எஸ்டர்டே போட்ட வீடியோ ஒரு 20 பேர் தான் பார்த்துருக்கீங்க. இதில் என்ன நீங்கள் பார்த்து வேறு தெரிஞ்சுக்க போகிறது. நம்ம யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், ஆனால் வந்து கரெக்டாக அதை யாரும் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் கண்டிப்பாக வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு உங்களோட ட்ரேடிங் லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு மார்க்கெட்டில் போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்ஃபாக ஒரு லெவல்ஸ் தெரியும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு பையிங் ஜோன் இருக்குது, இங்கே ஒரு செல்லிங் ஜோன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், நாளைக்கான மார்க்கெட்டில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி, வாங்க நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நம்ம சொன்ன மாதிரி இந்த 55,500 இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணால் நான் வெயிட் பண்ண சொன்னேன். ஓகேங்களா? வெயிட் பண்ணி ரீட்ரெஸ்ட் எடுக்கட்டும், எடுத்த பிறகு நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். நான் லோ டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன் பாருங்களேன். கிளியராக இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டுங்க. கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே இப்படி ஓப்பன் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீட்ரெஸ்ட் எடுத்துட்டு அகைன் கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த சினாரியோ தான் நம்ம ஸ்டடி சொன்னோம், இப்படி நடக்கலாம், இல்லை இந்த ட்ரெண்ட் லைனில் போயிட்டு ரிவர்சல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடணும். ஓகேவா? பர்ஃபெக்டாக அந்த மாதிரி தாங்க நடந்துச்சு. சரி, வாங்க நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். நாளைக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் லெவல்ஸ் தான். நம்ம லெவல்ஸ் எதுவும் பெருசாக மாத்திர போல இருக்காது. ஓகேங்களா? இங்கே கீழே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் 55,150 வந்து எஸ்டர்டே நான் சொல்லியிருந்தேன். இந்த லெவல் சொல்லியிருந்தேன் 150. ஓகேவா? இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வரலான்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகி அந்த லெவலுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்குறப்ப தெரியும், கிளியராக வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன் மாதிரி எடுத்துட்டு மேலே போயிருக்கு. ஓகேவா? நான் இதை காட்டுற பாருங்க நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்னோட வியூ என்னன்னா, நாளைக்குமே மேக்ஸிமம் செல்லிங் ஜோன்ல தான் இருக்கும். ஓகேவா? ஏன் நான் சொல்றேன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டை வந்து இன்னும் பிரேக் அவுட் பண்ணல. ஓகேவா? செல்லிங் சைட் தான் போயிட்டு இருக்கு. பேரிஷ் மார்க்கெட்ல தான் இன்னமும் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். மார்க்கெட் வந்து பையிங் சைட்ல இன்னும் முழுசா போகல. ஓகேவா? என்னன்னா சின்ன சின்ன ஸ்கால்பிங் பண்றதுனா மட்டும் பையிங்ல எடுத்துக்கலாம் நாளைக்கு. நீங்க இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல இந்த இடத்துல எக்ஸாம்பிள் இந்த 55,200 இந்த ஜோன்ல ஒரு ஸ்கால்பிங் பண்ணிருக்கலாம், சின்ன பையிங் ஜோன்ல. ஓகேவா? ஏன்னா மேக்ஸிமம் பையிங்ல போகாதீங்க. நாளைக்கான மார்க்கெட் 1 ஹவர் கேண்டில்ல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் கேண்டில் வந்து இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? நாளைக்கு ஓப்பன் ஆன பொறுத்து தான் தெரியும் மார்க்கெட் எப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் வந்து நாளைக்கு வந்து இன்னைக்கு க்ளோஸ் வச்ச இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா, இந்த மாதிரி இன்னைக்கு க்ளோஸ் வச்ச இடத்துல இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா இப்படி மேலே போயிட்டு இந்த இடத்துல ரிவர்சல் ஜோன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இடம் ஓகேவா? இந்த 55,500 to 600 இந்த ஜோன் வரைக்குமே கூட போயிட்டு இப்படி போயிட்டு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு அகைன் திரும்ப இப்படி ஃபால் ஆகலாம். இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கும் நாளைக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 55,200 ஜோன். ஓகேவா? அது இருக்குல்ல, இந்த கரெக்டாக சொல்லணும்னா 55,200. ஓகேவா? இந்த ஜோன் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஓப்பனிங்லேயே வந்து இப்போ நாளைக்கான மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு இங்கே ஓப்பன் ஆகும், கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன். கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் திரும்ப கீழே போற மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த 54,600 இந்த ஜோன்ல சப்போர்ட் எடுத்துட்டு இப்படி போயிடும். ஓகேவா? இந்த மாதிரி நடக்கிற பாசிபிளுமே இருக்கு. பாத்துங்க ஒழுங்கா. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கும். மேக்ஸிமம் நாளைக்கு சைட்வேஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எஸ்டர்டே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் கொடுத்துச்சு. இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் வந்து 300 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி மொமெண்டம் கொடுத்துச்சு. ஓகேங்களா? நாளைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிட்ட. ஓகேவா? இந்த ஜோன்ல இருந்து இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் ரன் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்கு. ஓகேவா? இதுல வந்து நீங்க ஓப்பன் ஆகிற பிளேஸை பொறுத்து தான் இருக்கு. இது ஆக்சுவலா நம்ம கால்குலேஷன் பண்றப்போ இது 800 பாயிண்ட்ஸ் கிட்ட வருது. ஆனா ஓப்பன் ஆகக்குள்ள இங்க கேப் டவுன்ல ஓப்பன் ஆகும், கேப் அப்ல அந்த மாதிரி ஓப்பன் ஆயிட்டு மாறுறதுக்கான நிறைய சினாரியோ இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்கு. அது இல்லாம நீங்க செல்லிங் எந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா இந்த 2 ஜோன் தான். ஓகேவா? ஒன்னு இந்த 55,500 to 600 இந்த ஜோன். ஓகேவா? இந்த ஜோன் போச்சுன்னா செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஜோன்ல இருந்து இப்படி. ஓகேங்களா? அதுக்கடுத்து செல்லிங் ஜோன் எங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த இடம். ஓகேங்களா? இப்ப கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு இல்ல மேல இப்படி ஓப்பன் ஆயிட்டு சடனா மார்க்கெட் இப்படி ஃபால் ஆகுதுன்னா, ஃபால் ஆயிட்டு உடனே என்ட்ரி எடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க, ரீட்ரெஸ்ட் எடுக்கட்டும். ஒரு 1 ஹவர் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே. ஓகேவா? கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அந்த இடத்துல ஒரு ஈஸியான நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு 1 ஹவர் கேண்டில் வெயிட் பண்ணுங்க, மார்க்கெட் வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குதுன்னு பாருங்க. அந்த ரியாக்ஷன் கேட்க நம்ம
என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகேவா? செல்லிங்ல இந்த 2 ஜோன் தாங்க. 55,200 இந்த ஜோன்ல செல்லிங் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்த ஜோன் வந்து பாத்தீங்கன்னா 55,500 டு 600 இந்த ஜோன்ல செல்லிங் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த 2 இடம் தான். ஓகேவா? இது நல்லா நோட் பண்ணீங்க. நீங்க பையிங் எங்கெங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பையிங் ஜோன் டைரக்டா இந்த இடத்துல தாங்க இருக்கு. இங்க 54,630 ஓகேங்களா, 600 இந்த ஜோன்ல வந்தா நீங்க பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த லெவல் இன்கேஸ் வந்து அதான் நான் சொன்னல, ரொம்ப ஒரு கேப் டவுன் ஃபால் ஆச்சுன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்க பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? அதுவுமே இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும். ஓகேவா? இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட மார்க்கெட் வரப்போ உங்களுக்கு செல்லிங் ஜோன் வந்து பாசிபிள் இருக்கு. ஆக்சுவலா இப்போதைக்கு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வரதுக்கான பாசிபிள் கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி சிம்பிளான சினாரியோ தாங்க. இல்லைன்னா நாளைக்கு கொஞ்சம் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மாதிரி இருக்குன்னா ஸ்கால்பிங் எந்த இடத்துல பண்ணலாம்னா இந்த இடத்துல. ஓகேவா? இப்படி ஓப்பன் ஆகிட்டு எக்ஸாம்பிள் இங்க இருந்து இப்படி ஓப்பன் ஆகிட்டு இங்க இருந்து இப்படி ரிவர்சல் ஆகும். ஓகேவா? இப்படி ஆகிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆக்ட் ஆகுறது 55,500 ஜோன். ஓகேவா? அந்த 500 டு 600 இந்த ஜோனுக்குள்ள இப்படியும் ரிவர்சல் ஆகும். இப்படிதான் நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம வீடியோ நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணிட்டு பாருங்க. நீங்க முழுசா எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் மார்க்கெட்ல என்னென்ன லெவல்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா? ஒரு நியூவா ஒரு ட்ரேடர்ஸ் வராங்கன்னா, புதுசா மார்க்கெட்ல வராங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? கம்மிங் டேஸ்ல நான் எல்லா வீடியோஸுமே அப்லோட் பண்ணிட்டே தான் இருப்போம். ஓகேவா? இப்போதைக்கு கரண்டா மார்க்கெட் சினாரியோ மட்டும். ஓகேங்களா? டெய்லி மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் நான் இதில் போடுவேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.